ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து சிக்கன் பிரியாணி செய்ய போதும். ஆமா, சிக்கன் பிரியாணி பண்ண போதும். லட்சுமா அக்கா சொல்றப்ப கடைக்கு போய் எல்லா பொருளையுமே வாங்கிட்டு வரியா? சரிக்கா, நான் பொருளாக வேணுக்கா. சொல்லு. தக்காளி வாங்கிக்கோ, வெங்காயம் பச்சை மிளகாய் வாங்கிக்கோ, புதினா வாங்கிக்கோ, பிரியாணி அரிசி வாங்கிக்கோ, மறக்காம பட்டை லவங்கம் அந்த பொருள்லாம் வாங்கிக்கோ. சரிக்கா, நான் கடைக்கு வாங்கி வந்துடுறேன். கடைக்கு வந்துச்சு பொருளாம் வாங்கிக்கலாம். நம்ம தக்காளி எங்கேயோ பச்சை வாங்கலாம், வாங்கிக்கலாம். அது கேட்டுராச்சு. அப்பதான் நானும் என்ன வாங்கணும் மறந்துட்டேன். சரி, வீட்டுக்கு போயிடல. அக்கா நான் பொருள் வாங்கி வந்தக்கா. இல்லையே, ஏதோ ஒன்று பொருள் குறையுது. இல்லக்கா, நான் வேற பொருள் வாங்கி வந்தக்கா. இல்ல, நீ பத்தலவங்க வாங்க மறந்துட்ட. சரி வீடு, அது இல்லாம அக்கா சமைச்சிடுத. இப்போ ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வச்சுக்கலாம். என்னக்கா பேட்டையில ஊற வச்சுக்க? இல்லம்மா, என்ன கிளாஸ் அரிசி ஊற வைக்கணுமோ அந்த கிளாஸ்ல தான் சமைக்கிறப்பே தண்ணியா அளந்து ஊற்றணும். சரிக்கா, இப்போ நம்ம காய்கறிலாம் கட் பண்ணிக்கலாம். அக்கா, அப்படியே எனக்கு திருக்கோடு கற்றுக்குது. தோ சொல்றேன். கோலின் பொடி வேணா குணமிழவே என் குணத்தான தலை வணங்கான் தலை. அப்படின்னாக்கா, அப்படின்னா இப்போ நம்ம டெய்லி சாமி கும்பிடுவோம்ல, அப்படி நம்ம கடவுள் வணக்கங்கெல்லாம் இருக்காங்கல்ல, உங்களுக்கு கண்ணி இருந்தும் இல்லாததுக்கு சமம், காடு இருந்தும் கேட்காதுங்கள் சமம். மறுபடியும் சொல்லுறேன். கோலின் பொடி வேணா குணமிழவே என் குணத்தான தலை வணங்கான் தலை. அப்படின்னா நம்ம கடவுள் வணக்கங்கெல்லாம் இருக்காங்கல்ல, உங்களுக்கு கண்ணி இருந்தும் இல்லாததுக்கு சமம், காடு இருந்தும் கேட்காதுங்கள் சமம். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கா. சரி, இப்போ நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படிதான் கவனணும். ஏன்னா பத்தல உங்களை வாங்கல, அதனால இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாவோ கொத்தமல்லி புதினாவும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கிட்டா இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். தச்சி அந்த மட்டன் மசாலா எதுமா? ஓகேக்கா. இப்போ மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா கொஞ்சம். இப்போ இது எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம். தச்சி அந்த கறியை அலசி எடுத்துட்டு வா. ஓகேக்கா. இப்போ அலசி வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ வந்து கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ரெடியாச்சாக்கா? இடிமா, இப்போதான் அரிசியே போதும்.
சின்ன லைட் எடியா இருக்கும் பச்சிக்குதுக்கா இது அவசரப்படாத பொறுத்தாது பூமி ஆழ்வார் இப்ப பாரு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.